பேர் வந்து குருசுவாமி. நான் கொரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தில் முதுநிலை உளவியல் நிபுணராக சீனியர் அக்ரானிஸ்ட் அப்படின்ற பொசிஷனில் இருக்கேன். நம்மளோட குரோமோர் நிறுவனம் உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான நிறுவனம், கோரமண்டல் நிறுவனம். இந்த கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து குரோமோர் ஃபெர்டிலைசர் பை கோரமண்டல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கெல்லாம் தெரியும், வந்துட்டுருக்கு. அந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றதுல, அதாவது வந்து வல்லுநரின் பேச்சு அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு வந்து நாம் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மையின் அடிப்படைகள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த தலைப்பில் இன்னைக்கு வந்து நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் அல்லது நிகழ்ச்சி என்றால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், இந்திய விவசாயம், அதுக்கடுத்து இந்திய விவசாயத்தில் உற்பத்தி திறன், அதுக்கடுத்து வந்து உற்பத்தியை பாதிக்கும் காரணிகள், அந்த காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்றத விரிவாக காண இருக்கின்றோம். ஊட்டச்சத்து மேலாண்மை, அந்த ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு என்ன அடிப்படை தேவைகள் அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஊட்டச்சத்து மேலாண்மை ஏன் தேவை, எதுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை பின்பற்ற முடியும். ஸோ அதனால் இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஏன் தேவை அப்படின்றத பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஊட்டச்சத்து மேலாண்மையை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன காரணிகள் வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பற்றியும் மிக தெளிவாக இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து மேலாண்மையோட கட்டமைப்பு, இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊட்டச்சத்து மேலாண்மையோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றதையும் இந்த தொகுப்பில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த இந்திய விவசாயம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்கும், நமக்கெல்லாம் தெரியும் இந்திய பொருளாதாரத்தில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப அதிக அளவில் பங்கு அளிக்குது. நம்ம அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18% நம்மளோட இந்திய விவசாய வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வந்து பங்களிக்குது. அது போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% தொழிலாளர்கள் வந்து நம்ம இந்த விவசாயத்தில் இன்றைக்கி ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து தானிய உற்பத்தியில் கிட்டத்தட்ட வந்து 330 மில்லியன் மெட்ரிக் டன்கள் அளவுக்கு மேலே வந்து நம்மளோட உற்பத்தி திறன் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தானியங்கள், பருப்பு வகைகள், சர்க்கரை மற்றும் பருத்தி ஆகியவற்றில் வந்து இந்தியா வந்து ஒரு தன்னிறைவு நிறைந்த நாடாக இன்றைக்கி வந்து உற்பத்தியில் அதிக அளவில் இருக்கிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் மக்களுக்கு வந்து நம்ம உணவளிக்கக்கூடிய தேவையில் நம்ம வந்து விவசாய பெருமக்கள் இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உன்னதமான தொழிலை வந்து விவசாய பெருமக்கள் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கிறோம். இதில் வந்து இந்த இந்திய ஏற்றுமதி அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கும் 2020-21 நிதி ஆண்டில் $41.25 பில்லியன் வந்து நம்ம இந்திய விவசாய ஏற்றுமதி வந்து எட்டியுள்ளது. ஸோ இந்த துறையில் வந்து இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து உலகத்தில் நம்ம வந்து இந்தியாவோட முக்கியத்துவத்தை வந்து நமக்கு எடுத்து காட்டுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனுக்குரிய இடைவெளி, இதை வந்து முக்கியமான ஒரு தகவல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து இந்திய விவசாயத்துறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் தானியம், பருப்பு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் வந்து மொத்த உலக நாடுகளில் நம்ம வந்து 10 நாடுகளுக்கு உள்ளே இருக்கிறோம். 10 நாடுகள், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தானிய உற்பத்தியில், சீரியல்னு சொல்லக்கூடிய தானிய உற்பத்தியில் நாம் வந்து 3வது இடத்துல இருக்கிறோம். பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பயிர் வகை உற்பத்தியில் வந்து முதல் இடத்துல இருக்கிறோம். பழங்கள் உற்பத்தியில் வந்து 2வது இடத்துலையும், காய்கறிகள் உற்பத்தியில் வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் நாம் வந்து உற்பத்தியில் வந்து இந்த மாதிரி 10 இடங்கள் இருக்கிறோம். பட் உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்தங்கிய ஒரு நிலையில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 8வது 9வது இடங்களில், உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 8வது 9வது இடங்களில் தான் நம்மளோட இந்த உற்பத்தி திறன் அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும், இப்போ வந்து இந்த உணவு தானியம் அப்படின்னு ஒரு சீரியல்ஸ் எடுத்துட்டோம்னாக்கும் நம்மளோட உற்பத்தி திறன் வந்து 3.6 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு. இதே வந்து உலகத்தோட உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3.8. இதில் வந்து யுஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா வந்து 8.1 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு எடுத்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பயிர்கள்லையும் அடுத்து வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள் எடுத்துட்டோம்னாக்கும் நம்மளோட உற்பத்தி திறன் வந்து 0.8 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து 2 மெட்ரிக் டன்கள் எடுத்து உலக அளவில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. உலக உற்பத்தி திறன் உலக உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 1.5 மெட்ரிக் டன்னாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து பழங்களில் வந்து 14.9 மெட்ரிக் டன்கள் ஒரு ஹெக்டருக்கு நம்ம எடுத்து வந்து நம்மளோட உற்பத்தி திறனில் இருக்கிறோம். இதே வந்து உலக உற்பத்தி திறனோட உலக உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா 14 மெட்ரிக் டன்கள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து உலக உற்பத்தி திறனோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோம். பட் இந்தோனேசியா பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து உற்பத்தி திறனில் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஸோ இது இந்த ஸ்லைடு நமக்கு என்ன சொல்ல வருது, இந்த தகவல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், நம்மளோட உற்பத்தி திறன் வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணும்போது
ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது தான் இதுல சொல்லுது. நம்ம வந்து உற்பத்தி திறன் வந்து நமக்கு 8வது, 9வது இடங்கள்ல இருக்கும். உற்பத்தி வந்து நம்ம அதிகமா இருந்தால் கூட, ஒரு ஹெக்டேரில் விளையக்கூடிய அந்த பொருட்களோட உற்பத்தி திறன் வந்து நம்ம கம்மியான அளவுல இருக்கும் அப்படின்றத இந்த தகவல் வந்து நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி திறனை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? அதாவது நேர்மறை, எதிர்மறை காரணிகள் வந்து நமக்கு இருக்கு. இந்த உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நீர் வளம் அப்படின்றது வந்து மொத்த சாகுபடி பரப்புல நம்மளது வந்து கிட்டத்தட்ட 50% 55% வந்து மானாவாரியா தான் இருக்கு. நம்ம ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய மானாவாரியாக சாகுபடி பண்றோம். நமக்கு வந்து அப்ப அது உற்பத்தி திறனை வந்து நமக்கு கொஞ்சம் பாதிக்குது. அதிகமா வந்து நம்ம பருவமழைய சார்ந்து தான் இந்த மானாவாரி நிலங்கள்ல நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் இப்ப தற்போது நிலவிக் கொண்டிருக்கிற சீரற்ற தட்பவெப்பநிலைகள், காலநிலைகள் வந்து நம்ம உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை வந்து பாதிக்குது. அதுக்கடுத்து வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நமக்கு வந்து நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் ஒரு இத வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாரி தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களா இருக்கு. உதாரணத்துக்கு நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படின்றது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம்லாம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த இத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளோட உற்பத்தி திறன் வந்து அதிகமாகுது. அது வந்து நேர்மறையான விளைவ நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாரி வந்து துல்லிய விவசாயத்திற்கான இயந்திரமயமாக்கல். இன்னைக்கு வந்து நெல் நடவுலருந்து, டிரான்ஸ்பிளான்டர்லருந்து கம்பைன்ட் ஹார்வெஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே இயந்திரமயமாக்கல் வந்துருச்சு. அந்த இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிற இத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி செலவு குறைஞ்சு, மகசூலும் அதிகமாகிக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நிகர லாபத்த வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னாக்கும், ஒண்ணு வந்து நம்ம செய்யக்கூடிய செலவ குறைக்கணும், அல்லது வந்து நம்ம உற்பத்தியை பெருக்கணும். இது 2ம் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து நிகர லாபம் அதிகமாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உற்பத்தி திறன பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 3வதாக ஊட்டச்சத்து மேலாண்மை. இந்த சரியான ஒரு மூலத்திலிருந்து, அதாவது சரியான பொருளிலிருந்து சரியான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில், சரியான முறையில பயன்படுத்தி நம்ம குடுக்கும்போது, நமக்கு வந்து பயிர் வளர்ச்சி அதிகமாகி, நமக்கு ஊட்டச்சத்து வந்து மே மேனேஜ்மென்ட் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து மேலாண்மை அதிகமாகி, நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி நமக்கு அதிகமாகி, அதிக அளவுல நமக்கு உற்பத்தி திறன் நமக்கு கிடைக்குது. அதனால வந்து நம்ம சரியான ஃபெர்டிலைசர சரியான வந்து ஊட்டச்சத்த வந்து தேர்ந்தெடுத்து, சரியான நேரத்தில, சரியான விகிதத்தில், சரியான முறையில வந்து நம்ம பயன்படுத்தினோம்னாக்க, நம்ம உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது இது சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணி வந்து நம்மளோட மண் ஆரோக்கியம். நமக்கெல்லாம் தெரியும். மண்ணோட ஆரோக்கியம் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி, ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து 0.75லிருந்து 1% வரைக்கும் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சாகுபடி செஞ்சுட்டு, இயற்கை எருக்களை வந்து மண்ணுக்கு அதிக அளவுல குடுக்காதனால, நம்மளோட அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா, 0.3% தான் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த மண் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மேம்பாட்டு திறன் மற்றும் ஊட்டச்சத்து பயிர்களுக்கு வந்து நமக்கு வந்து எதிர்வினை வந்து பாதிக்குது. நம்ம வந்து மண் ஆரோக்கியத்த நம்ம வந்து பாதுகாக்கலன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, உற்பத்தி திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்கு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கை உரங்களை மண்ணுக்கு அதிக அளவுல குடுத்து, அதோட சேர்ந்து செயற்கை உரங்களை நம்ம குடுக்கும்போது, நம்மோட உற்பத்தி திறன் வந்து நமக்கு அதிக அளவுல கிடைக்கும். அதே மாரி நம்மளோட செலவினங்களையும் வந்து நம்ம கட்டாயமாக குறைக்கலாம். அதனால மண் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்றது வந்து வேறு வேறு அல்ல. மண் ஆரோக்கியமும், ஊட்டச்சத்து மேலாண்மையும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து அடிப்படைகளுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், ஊட்டச்சத்து மற்றும் அவசியத்தின் விதிகள். இந்த ஊட்டச்சத்தோட அடிப்படை பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுல 3 முக்கியமான விதிகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஊட்டச்சத்து, அதோட அவசியத்தின் விதிகள், லீபிக் குறைந்தபட்ச விதி, தாவரங்களின் மறைந்த பசி, அதாவது ஹிடன் ஹங்கர் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில. அந்த 3ஐயும் பத்தி நம்ம அடுத்த வரக்கூடிய இதுல வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த அவசியத்தின் நிபந்தனைகள் அப்படின்னு தெரியும். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பயிர் நன்றாக வளரணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 16 வகையான சத்துக்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்றது நம்ம விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும். அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கும், பேரூட்டச் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தழை, மணி, சாம்பல் சத்து. அதுக்கடுத்து 2ஆம் நிலை சத்துக்கள் வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெரசு, மேங்கனீசு, போரான், மாலிப்டினம், காப்பர், ஜிங்க், குளோரின். இந்த 13 இது இல்லாம நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன். இந்த ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்தது தான் நீர் அப்படின்றது நமக்கு தெரியும். H2O அப்படின்றது வந்து நமக்கு தெரிந்த ஒரு நியூட்ரியன்ட். H2Oன்றது வந்து நீர். மொத்தம் வந்து ஒரு பயிர் நன்றாக வளரணும் அப்படின்னாக்கும், கிட்டத்தட்ட வந்து 16 வகையான நியூட்ரியன்ட் வந்து நம்ம அந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஸ்லைடு வந்து நமக்கு குறிப்பிடுது.
ஸோ அதுக்கடுத்து இந்த தகவல் என்ன சொல்லுது, இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, லீபிக் குறைந்தபட்ச விதி அப்படின்றது. இது வந்து லீபிக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவருக்கு முன்னாடி கார்ல் ஸ்பிரங்கல் அப்படிங்கிறவர் 1840லயே இந்த விதியை உருவாக்குனாரு. அதுக்கடுத்து அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஜஸ்டன் வான் லீபிக் என்பவர் வந்து இந்த கொள்கையை வந்து பிரபலப்படுத்தினார். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கும், ஒரு பயிரோட இந்த உற்பத்தி திறன் அல்லது வளர்ச்சி அப்படிங்கிறது நாம குடுக்கக்கூடிய அனைத்து நியூட்ரியன்ட்டையும் சேர்ந்ததாக இருந்தால் கூட, அதற்கு பற்றாக்குறையாக ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் இருந்ததுன்னா, அது வந்து அந்த உற்பத்தி திறனை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத இத சொல்றாங்க. இதுக்கு வந்து உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இந்த பேரல் இருக்கு. இந்த பேரல்ல வந்து நம்ம பேரல் வந்து ஒரு 16 வகையான நியூட்ரியன்ட் வச்சு நம்ம சட்டங்கள வச்சு அடைச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க. அதுல வந்து ஒரு நியூட்ரியன்ட் வந்து குறைஞ்சு போய் அந்த சட்டம் இல்லாட்டினால் கூட, நாம அந்த பேரல்ல வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அனைத்தும் வீணாகி விடுவது போல, அந்த பயிர் வளர்றதுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவைன்னு சொன்னேன். அந்த 16 வகையான சத்துக்கள்ல 15 வகையான சத்துக்கள் மண்ணுல இருந்தால் கூட, ஒரு வகையான சத்து, ஒரு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து ஒன்று பற்றாக்குறை இருந்தா கூட, அந்த மகசூல் திறன், அதோட உற்பத்தி திறன் வந்து பாதிக்குது அப்படிங்கிறத இந்த லீபிக் விதி நமக்கு வந்து சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும், தாவரங்களில் உள்ள மறைந்த பசி, அதாவது ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறத பத்தி நம்ம 3வது இதுல பார்க்கலாம். இது என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கெல்லாம் தெரியும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நெல் பயிர்ல எடுத்துட்டோம்னாக்கும், அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். ஜிங்க் சல்ஃபேட் சொல்லுவோம். அது வந்து பயிர் வந்து சரியா வளராம, அதுக்கு வந்து ஹைரா டிசீஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு டிசீஸே வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. கட்டை குட்டையா இருக்கும் பயிர் வந்து வளராம அப்படியே இருக்கும். சரியா வந்து கதிர் மணிகள் வராம, அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம கண்ணுக்கு தெரிந்து, இந்த மாரி மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய இழப்பு, மகசூல் இழப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட, அந்த சிம்ப்டம் வெளிய தெரியாமலே, அந்த நியூட்ரியன்ட் வந்து வெளிய தெரியாம, நியூட்ரியனோட சிம்ப்டம் வந்து வெளிய தெரியாமலேயும் நமக்கு மகசூல் இழப்பு வந்து அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. ஸோ அதனால வந்து நம்ம பேரூட்ட சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள் நம்ம குடுக்கக்கூடிய அதே அளவுக்கு, நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து குறைந்த அளவுல கிராம் கணக்குல தேவைப்படக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களையும் ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான அந்த நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம குடுக்கணும். உதாரணத்துக்கு நெல் பயிரா இருந்ததுன்னா கட்டாயமா ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு நுண்ணூட்ட சத்து தேவை. கரும்பு பயிரா இருந்ததுனாக்கும், அதில பார்த்தீங்கன்னாக்கும் ஜிங்க்கும், ஃபெரஸும் சேர்ந்து வெள்ளைகள் வந்து இலை வெள்ளையா போயிடும். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம கட்டை கரும்புல ஜிங்க்கும், ஃபெரஸும் சேர்ந்து நம்ம வந்து தெளிக்க சொல்லி சொல்லுவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி பயிர்கள், பழப்பயிர்களுக்கு வந்து பழங்கள் வெடிக்கிறது, பூக்கள் உதிர்றது, இத வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா, போரான் அப்படிங்கிற அந்த சத்த நுண்ணூட்ட சத்த வந்து நம்ம குடுக்கணும். ஸோ அதனால வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மிகச் சிறிய அளவுல தேவைப்பட்டால் கூட, அதையும் நம்ம வந்து கொடுத்து, பயிரோட உற்பத்தி திறனை வந்து நம்ம அதோட பொட்டன்ஷியல வந்து நம்ம முழு அளவுல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு நமக்கு சொல்லுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஏன் நம்ம வந்து செய்யணும்? எதுக்காக ஊட்டச்சத்து மேலாண்மை தேவை? அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். உர பயன்பாடு மற்றும் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன். அதாவது நம்ம வந்து குடுக்கக்கூடிய வந்து எவ்வளோ தூரம் அது பயன்படுது. உதாரணத்துக்கு யூரியா நம்ம அப்ளை பண்ணோம்னா, அதில 46% தலைச்சத்து இருக்குது. அது எவ்வளோ தூரம் பயிர்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து மண்ணுல இருக்கக்கூடிய நான் முன்னமே சொன்ன மாரி மண்ணுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் குறைபாடு நமக்கு இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை வந்து நம்ம நிர்ணயிக்குது. அதுக்கடுத்து வந்து இந்திய மண்ணுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாக, டெஃபிஷியன்சியா இருக்கு அப்படிங்கிறத பத்தி வரக்கூடிய ஸ்லைடுகள்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஊட்டச்சத்து மேலாண்மையோட அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காரணி அப்படின்னு பார்த்தோம்னா, உர பயன்பாடு மற்றும் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன். நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல மிக குறுகிய அளவுல ஃபெர்டிலைசர் குடுத்தால் கூட, அதோட எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன் எஃபிஷியன்சி வந்து அதிக அளவுல இருந்தது. மகசூலும் அதிகமா வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மள மண்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. இன்னைக்கு படிப்படியா வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டே வரதுனால, நம்ம என்னதான் நெறைய கொண்டு போய் உரங்களை வந்து மண்ணுக்கு குடுத்தால் கூட, அந்த நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சின்றது வந்து குறைஞ்சு, மகசூல் வந்து இன்னைக்கு குறைவா இருக்கு. இந்த இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லைட நம்ம பார்த்தோம்னாக்கும், ஃபெர்டிலைசர் கன்சம்ப்ஷன் இன் மில்லியன் மெட்ரிக் டன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடத்திலும் 1970, 71 இருந்து இன்னைக்கு 23, 24 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து 70, 71கள்ல வந்து 2 மில்லியன் மெட்ரிக் டன்கள் அளவுக்கு தான் நம்ம வந்து உரங்களை பயன்படுத்தியிருக்கோம். அதே இன்னைக்கு காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா 23, 24ல கிட்டத்தட்ட 30 மில்லியன் மெட்ரிக் டன்கள் அளவுக்கு வந்து நம்ம உரங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே அதுக்கு நேர் எதிராக அந்த கிராஃப் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது. 1970, 71ல நம்ம நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் 48% இருக்கு. அதாவது 100 கிலோ போட்டோம்னா 48% வந்து பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து அனைத்து நியூட்ரியன்ட்டும் சேர்த்து ஆவரேஜா 9.3% தான் வந்து இன்னைக்கு நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கே 9.3 அளவுக்கு கேஜிக்கு தான் வந்து நமக்கு நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி இருக்குன்றத இந்த படம் வந்து நமக்கு காட்டுது.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது காரணியா வந்து மண்ணுல கார்பன் குறைபாடு. நான் முன்னாடியே சொன்னேன். நமக்கு குறைஞ்சபட்சம் 0.75லிருந்து 1% மேல இருந்தது அப்படின்னா தான், நாம குடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை வந்து பயிர்கள் சிதைச்சு, அந்த ரசாயன உரங்களை வந்து சிதைச்சு, பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில மாற்றி குடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய ஓசி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில. ஆர்கானிக் கார்பன், மண் கரிமம், கார்பன். இந்த கார்பன் வந்து நம்மளோட வயல்கள வந்து இன்னைக்கு மண் மாதிரி எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம்னா, இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 0.3% தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா நமக்கு குறைஞ்சபட்சம் 0.75லிருந்து 1% இருந்தால் தான் அது நல்ல மண்ணு, நல்ல ஆர்கானிக் கார்பன் உள்ள மண் அப்படின்றத சொல்றாங்க. குறிப்பா நம்ம இந்த படத்துல இந்திய மேப்ல நம்ம வந்து தமிழ்நாடு பார்த்தோம்னாக்கும், நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 0.5க்கு கீழ இருக்கக்கூடிய அந்த வரைபடம் தான் நமக்கு காட்டுது. ஒரு சில மலை பிரதேசங்கள், மலை ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இன்னைக்கு வந்து 0.7லிருந்து 1% வரைக்கும் அந்த ஆர்கானிக் கார்பன் இருக்கு. பட் நம்ம பிளெயின் நிலங்கள்ல அதிக அளவுல இன்னைக்கு வந்து இந்த ஆர்கானிக் கார்பன் குறைஞ்சு போச்சு. நம்ம அதுக்கு முக்கியமான காரணம் இயற்கை எருக்களை வந்து நம்ம தொடர்ந்து குடுக்கணும். அதே மாரி வந்து பசுந்தாழை உரங்களை வந்து நம்ம அதிக அளவுல பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும், இந்த ஆர்கானிக் கார்பன வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ 3வது காரணியா நம்ம வந்து பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய மண்ணுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு ஊட்டச்சத்து வந்து பற்றாக்குறை அதிகமாயிட்டே இருக்கு. இது உதாரணத்துக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த வரைபடத்த பார்த்தோம்னாக்கும், 1950ல நமக்கு வந்து தலைச்சத்து மட்டும் தான் பற்றாக்குறையா இருந்தது. என் அப்படிங்கிறது வந்து தலைச்சத்து மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 60கள்ல தலைச்சத்தோட சேர்ந்து ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இரும்பு சத்து பற்றாக்குறையா இருந்தது. 70கள்ல ஒரு 5 வகையான சத்துக்கள் நமக்கு பற்றாக்குறையா இருக்குது. இதே மாரி இப்ப இன்னைக்கு 2025ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 8லிருந்து 9 நியூட்ரியன்ட் வந்து இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்குது நம்ம மண்ணுல. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் தலைச்சத்து பற்றாக்குறை. அதுக்கடுத்து இரும்பு சத்து, அதுக்கடுத்து மணிச்சத்து, பாஸ்பரஸ், அதுக்கடுத்து ஜிங்க், பொட்டாசியம், சல்ஃபர், மாங்கனீசு, போரான் அண்ட் மாலிப்டினம். அதுக்கடுத்து கேள்விக்குறி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல எந்த சத்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாரி. ஸோ கிட்டத்தட்ட 8, 9 சத்துக்கள் இன்னைக்கு வந்து இந்த 1950லேருந்து 2025க்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம இந்திய மண்ல சத்து பற்றாக்குறை அதிக அளவுல இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கிராஃப் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, ஒரு 100 அ மண் மாதிரிகள் எடுத்து நம்ம ஆய்வு செய்தோம்னா, அதுல வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து ஒரு 15 சாம்பிள்ல தான் வந்து அதிக அளவுல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும், 15 சாம்பிள்ல தான் வந்து ஹை அண்ட் வெரி ஹை அப்படின்ற இது அதிக அளவுல இருக்கு. 85 சாம்பிள்கள்ல வந்து 85 மண் மாதிரிகள் வந்து நமக்கு மிக குறைவாகவும் இருக்கு. ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது. அதேமாரி ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டுக்கும் நமக்கு வந்து இதுல வந்து காமிச்சிருக்காங்க. இந்த தலைச்சத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 100 சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம மண் மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்தோம்னா, அதுல கிட்டத்தட்ட 3 மட்டும் தான் நமக்கு வந்து அதிகம் அல்லது மிக அதிகம் அப்படின்றதுல இருக்கு. மீதம் 97 சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நமக்கு மிக குறைவு அப்படிங்கிற லோ அல்லது வந்து மீடியம் அப்படிங்கிற அளவுல வந்து இருக்கு. ஸோ இதே மாரி ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நமக்கு வந்து பற்றாக்குறை ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நியூட்ரியன்ட் ஆட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அதுக்கடுத்து ஊட்டச்சத்து மேலாண்மை பாதிக்கும் முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில வந்து மண்ணுல வந்து ஊட்டச்சத்து நகர்வு, அதாவது இம்மொபைல் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நியூட்ரியன்ட்டோட மொபிலிட்டி அப்படின்றது முதல் காரணி. அதுக்கடுத்து ஊட்டச்சத்து எதிர்ப்புத்தன்மை. அதுகளுக்குள்ளேயே வந்து இப்ப உதாரணத்துக்கு கேட்டயான், ஆணையன் அப்படின்னு சொல்லுவோம். இது வரக்கூடிய ஸ்லைட்ல வந்து அதை விரிவாக பார்க்கலாம். ஊட்டச்சத்து எதிர்ப்பு, அதுக்கடுத்து ஊட்டச்சத்தோட பயன்பாட்டு திறன், மண்ணோட ஆரோக்கியம், அமிலம் மற்றும் காரத்தன்மை பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரணிகள்லாம் வந்து நம்ம ஊட்டச்சத்து மேலாண்மையை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ இதில வந்து முதல் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில வந்து ஊட்டச்சத்து நகர்வு. இந்த ஊட்டச்சத்து நகர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, இந்த கீழ் சிலையில குடுத்துருக்காங்க. மண்ணுல எந்தெந்த நியூட்ரியன்ட்லாம் அதிக அளவுல நகரும், எந்தெந்த நியூட்ரியன்ட் வந்து அதிக அளவுல நகராது, அப்படியே போட்ட இடத்திலேயே இருக்கும் அப்படின்றதுல. இதில வந்து அதிகமா நகரக்கூடிய நியூட்ரியன்ட் அல்லது வந்து சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைச்சத்து, சோடியம், போரான், குளோரின் அண்ட் மேங்கனீஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதிக அளவுல மண்ணுல வந்து நகரக்கூடிய சத்துக்கள். இதுல வந்து மத்தியமமா, மாடரேட்டா நகரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, பொட்டாசு, கால்சியம் அண்ட் மெக்னீசியம். இது வந்து மத்தியமமா நகரக்கூடியது. ஸ்லோவா வந்து நகரும். பட் வந்து கொஞ்சம் குறைவான விகிதத்துல நகரக்கூடிய நியூட்ரியன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இம்மொபைல். அதாவது நம்ம போட்டா, அது போட்ட இடத்துல மண்ணுல போய் தங்கிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? பயிர்களுக்கு கிட்டாத நிலையில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க்கும் அண்ட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து. அதனால தான் நம்ம வந்து
ஜிங்க்லாம் இன்னைக்கு EDTA ஃபார்ம்ல வந்துருச்சு. இலை வழியா தெளிக்க சொல்றோம். அதே மாரி வந்து பாஸ்பரஸும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மண்ணுல அடியுரமாக DAPயோ அல்லது சூப்பர் பாஸ்பேட்டோ குடுக்கும்போது, மண்ணுல போய் அது தங்கிக்குது. அதனால தான் வந்து இன்னைக்கு இலை வழியா தெளிக்கக்கூடிய உரங்கள் வந்துருச்சு. குறிப்பா வந்து இன்னைக்கு நம்ம குரோமோர் நானோ DAP வந்து பாஸ்பரஸ் வந்து இலை வழியா தெளிக்க சொல்லி நம்ம வந்து விவசாய பெருமக்களுக்கு ஒ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி இது வந்து ரொம்ப இம்மொபைல் நியூட்ரியன்ட் இந்த 2ம் ஜிங்க்கும், பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிச்சத்தும். ஸோ அதனால அத வந்து நம்ம மேலுரமாக இலை வழியா தெளிக்கும்போது, பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சத்துக்களை அது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான காரணி பாதிக்கக்கூடிய காரணி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊட்டச்சத்து எதிர்ப்பு. இது என்ன இந்த ஸ்லைட் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில வந்து பாசிட்டிவ் அயான் வந்து மைனஸ் அயான்னு இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு. இதில வந்து கேட்டயான், ஆனயான்னு சொல்லுவோம். இந்த கேட்டயான் அப்படின்றது அதாவது ஒரு சில சத்துக்கள் அதிகமாயிடுச்சுன்னா, அதுகளுக்குள்ளேயே ஒரு சில சத்தோட பற்றாக்குறை வந்து ஏற்பட்டுரும். உதாரணத்துக்கு, இப்ப வந்து கால்சியம், மெக்னீசியம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னாக்கும், அதிலேயே சோடியம், பொட்டாஸோட இது வந்து குறையறதுக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி இந்த பக்கம் நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய ஆனயான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், சப்போஸ் குளோரினு, சோடியம் அதிகமாயிருச்சுன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கும், மணிச்சத்தோட இது வந்து கம்மியாயிரும். அல்லது மணிச்சத்து அதிகமா இருந்தது அப்படின்னாக்கும், சோடியம் அண்ட் குளோரினோட பற்றாக்குறை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த 2 குரூப்புக்குள்ளேயே சத்துக்கள் வந்து ஒரு சில சத்துக்கள் அதிகமாக இருந்து, அதுகளுக்குள்ளேயே போட்டிகள் ஏற்பட்டு, ஒரு சில சத்தோட அந்த நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி நமக்கு வந்து தெரியறதுக்கு இது காரணமா இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊட்டச்சத்து மேலாண்மை பார்க்கக்கூடிய முக்கியமான இன்னொரு காரணி, நம்ம ஊட்டச்சத்தோட பயன்பாட்டு திறன். இத முக்கியமா நம்ம எல்லா விவசாய பெருமக்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மண்ணுல போடக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களும் எந்த அளவுக்கு வந்து பயிர்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அந்த யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. இதுல வந்து 3 முக்கியமான வழிமுறையில காமிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மண்ல இடறது, சாயில் அப்ளிகேஷன். அதுக்கடுத்து ஃபெர்டிகேஷன். நம்ம வந்து ட்ரிப் மூலியமா குடுக்கக்கூடிய நீர்வழி உரம். ட்ரிப் மூலியமா சொட்டு நீர் பாசனம் மூலியமா குடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து தெளிப்பு நீர்லயோ அல்லது வந்து இது மேல நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு தெளிக்கிறோம் இல்லையா? அந்த தெளிப்பு பாசனம். ஸோ இந்த 3 வகையிலயும் ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதோட யூஸ் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, தழைச்சத்த வந்து நம்ம மண்ணுல குடுக்கும்போது 30லிருந்து 50% தான் பயிர்கள் எடுத்துக்குது. மீதம் கிட்டத்தட்ட 50% 70லிருந்து 50% மண்ணுல தங்கிருது அல்லது வீணா போயிடுது. அதுக்கடுத்து அதே வந்து நம்ம தழைச்சத்த நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமா குடுக்கும்போது 80லிருந்து 85% நமக்கு வந்து அதோட யூஸ் எஃபிஷியன்சி நம்ம குடுக்கக்கூடிய உரங்களை வந்து பயிர்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. இதுவே நம்ம மேல இலை வழியா தெளிக்கும்போது 95லிருந்து 100% நம்ம குடுக்கக்கூடிய உரங்களை பயிர்கள் எடுத்துக்குது. மணிச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், ரொம்ப இது வந்து முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல. மணிச்சத்து வந்து இம்மொபைல் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நகராத ஒரு அ சத்து. அது வந்து போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் மேலுரமாக நம்ம வந்து இன்னைக்கு அதிக அளவுல பரிந்துரை பண்றோம். ஸோ வந்து சாயில் அப்ளிகேஷன்ல குடுத்தோம் அப்படின்னாக்கும் 10 டூ 20% தான் வந்து பயிர்கள் எடுத்துக்குது மணிச்சத்த. இதே வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமா இப்ப நம்ம வந்து MAPயோ அந்த மாரி குடுக்கும்போது 40 டூ 50% அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்தில எடுத்துக்குது. இலைவழியா தெளிக்கும்போது 85லிருந்து 95% வரைக்கும் வந்து பயிர்கள் இலைவழியாக எடுத்துக்குது. ஸோ அதுக்கடுத்து பொட்டாஸ நம்ம பார்த்தோம்னா, 40 டூ 50% மண்ணுல இடக்கூடிய பொட்டாஸ் வந்து பயிர்கள் எடுத்துக்குது. சொட்டு நீர் பாசனம் மூலியமா SOPன்னு சொல்லக்கூடிய சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் அந்த மாரிலாம் சொட்டு நீர் பாசனத்தில குடுத்தோம்னா 85 டூ 90% பயிர்கள் எடுத்துக்குது. அதுக்கடுத்து இலைவழியா தெளிக்கும். அதே எஸ்ஓபியா நம்ம இலைவழியா தெளிச்சோம் அப்படின்னாக்கும், 95லிருந்து 100% பயிர்கள் நம்ம குடுக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்குது. இதே இதுக்கு நம்ம சல்ஃபர பார்த்தோம் அப்படின்னாக்கும், 8 டூ 10% தான் வந்து மண்ணுல போடக்கூடிய சல்ஃபர் வந்து பயிர்கள் எடுத்துக்குது. சொட்டு நீர் பாசனமாக நம்ம வந்து சல்ஃபரை விட்டோம்னா 45% எடுத்துக்குது. இலைவழியா தெளிக்கும்போது 75% யூஸ் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்குது. இதே மாரி நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம்னா, மண் வழியா குடுக்கும்போது 1 டூ 2% தான் பயிர்கள் அந்த நுண்ணூட்டங்கள எடுத்துக்குது. அதனால தான் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நுண்ணூட்டங்களை வந்து நம்ம கிராம் கணக்குல தேவைப்படக்கூடிய நுண்ணூட்டங்களை இலை வழியா தெளிங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதே நம்ம சொட்டு நீர் பாசனத்தில நுண்ணூட்டங்களை விடும்போது 55 டூ 75% நமக்கு வந்து யூஸ் எஃபிஷியன்சி இருக்கும். இதே வந்து இலை வழியா தெளிக்கும்போது 95% வந்து நம்ம குடுக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்களை பயிர்கள் எடுத்துக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னொரு காரணி நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணோட வளம், மண்ணோட ஆரோக்கியம். இந்த ஒரு மண் எடுத்துட்டோம்னாக்கா, அதோட அமைப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில நம்ம மினரல் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து 45%, 25% தண்ணீர், நீரும் 25% வந்து காற்று இருக்கும். அப்ப வந்து 2ம் சரி விகிதத்தில இருக்கும். 25, 25%. இது மினரல் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சத்துக்கள் வந்து ஒரு 45%. அப்போ கிட்டத்தட்ட வந்து
95% வந்து இந்த 3 பொருட்களும் சேர்ந்தது தான் மண். அதுல வந்து நம்ம ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% இருக்கும். இந்த 5%த்துல 100% எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இத வந்து மக்குச்சத்து 80% ஆகவும், மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம வந்து 10%, அது போக நம்மளோட தாவர வேர்கள் வந்து ஒரு 10% இருக்கும். இந்த ஆர்கானிக் மேட்டர்ன்னு சொல்லக்கூடிய 5% நம்ம 100ஆ பிரிச்சோம் அப்படின்னா, அதுல வந்து மக்குச்சத்து 80%, வேர்கள் ஒரு 10%, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது வந்து ஒரு 10% இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மண்ணோட அமைப்பு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணோட ஆரோக்கியத்த பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இயற்பியல் காரணிகள், வேதியியல் காரணிகள் அண்ட் உயிரியல் காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். இந்த இயற்பியல் காரணிகள்ல நமக்கு வந்து முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, மண்ணோட அமைப்பு. இப்ப உங்களுக்கே தெரியும் வந்து ஒரு மணற்பாங்கான மண்ணுல வந்து நமக்கு வந்து பயிரோட வளர்ச்சி கம்மியா இருக்கும். இதே களிமண்ணோ அல்லது ஒரு செம்மண் நல்ல வண்டல் மண்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதோட வளர்ச்சி பயிரோட வளர்ச்சி, பயிரோட உற்பத்தி திறன் வந்து அதிகமா இருக்கும். அதுமாரி மண்ணோட போராசிட்டி அப்படின்றது வந்து மண்ணுல இருக்கக்கூடிய அந்த மண் துகளுக்கு உள்ள இடைவெளி. இப்ப களிமண்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தண்ணிய ஊத்தி வச்சோம்னா, ரொம்ப நேரம் வந்து நம்ம நீர வந்து பிடித்து வைத்திருக்கும். இதே ஒரு மணற்பாங்கான மண்ணுல நம்ம வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த மண்ணோட இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பிடிப்பு திறன் வந்து கம்மியா இருக்கும். அதே மாரி வந்து ஊடுருவல், அதாவது நம்ம குடுக்கக்கூடிய பயிர் சத்துக்களோட ஊடுருவலும் வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் காரணிகள் வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, வேதியியல் காரணிகள்ல நம்மோட மண் வளத்தை பாதிக்கக்கூடிய, மண் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், வேதியியல் காரணியில சிஇசின்னு சொல்லுவோம். அதாவது கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்ற திறன் அப்படின்றது வந்து நமக்கு முக்கியமாக இந்த வேதியியல் காரணியில ஒண்ணு. அதே வந்து ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய தன்மை. அப்புறம் வந்து மண்ல இருக்கக்கூடிய பிஹெச். அதாவது பிஹெச்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஹெச் வந்து 7% அப்படின்றது வந்து நமக்கு நடுநிலைமை அப்படின்றது அனைவருக்கும் தெரியும். 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச் இருக்கக்கூடிய மண்ணுல, நாம வந்து சத்துக்களை குடுக்கும்போது பயிர்கள் அதிக அளவுல எடுத்துக்கும். இதே வந்து நமக்கு வந்து 8.5, 9% இருக்கக்கூடிய ஒரு பிஹெச் இருக்கக்கூடிய மண்ணுல நம்ம வந்து என்னதான் நெறைய உரங்களை குடுத்தால் கூட, பயிர்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய திறன் வந்து கம்மியா இருக்கும். அதே மாரி கீழ 3.5க்கு கீழ பிஹெச் வந்து அசிடிக் பிஹெச்சா போயிட்டாலும், நம்ம குடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கூடிய திறன் வந்து குறைவா இருக்கும். அதனால 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கக்கூடிய பிஹெச்ல வந்து நம்ம உரங்களை குடுக்கும்போது, பயிர்கள் அதிக அளவுல சத்துக்களை வந்து நமக்கு எடுத்துக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காரணிகள் என்னென்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது தான் நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய 10% மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? அந்த மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அனைத்துக்கும் வந்து அந்த ஓசின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் தான் வந்து அதுக்கு வந்து உணவு. அந்த நுண்ணுயிர்கள் செயல்பாட நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அதிக அளவுல வந்து நமக்கு அ ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய இயற்கை எருக்கள அதிக அளவுல நம்ம குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறோம். அதே மாரி வந்து பயிர்ல ஏற்படக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல்களுக்கும் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் கார்பன் நமக்கு உதவி செய்யுது. எப்படி வந்து நம்ம வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ, அதே மாரி மண்ணுலயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்போது, நமக்கு வந்து பூச்சி நோயோட தாக்குதல்கள் வந்து கம்மியா இருக்கும். அதே மாரி பயிர் வளர்ச்சி, ஊட்டச்சத்தோட சுழற்சி முறைகள் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய உயிரியல் காரணிகளாக நமக்கு வந்து இந்த முக்கியமாக ஊட்டச்சத்து மேலாண்மையை பாதிக்கக்கூடிய காரணிகளாக அமையுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணி வந்து அமிலம் மற்றும் காரத்தன்மை. மண்ணுல இருக்கக்கூடிய அமில காரத்தன்மை. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். 6.5லிருந்து 7 இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். 6.5லிருந்து 7, 7.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நமக்கு அனைத்து விதமான நம்ம குடுக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வந்து பயிர்ல கிடைக்கும். உதாரணத்துக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, சல்ஃபரு, கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடுநிலைமையான கார அமிலத்தன்மை இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நமக்கு அதிக அளவுல கிடைக்கும். இதே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கும், ஆசிட் சாயில் ஸ்ட்ராங்லி அசிடிக். அதே ரைட் ஹேண்ட் சைட்ல போனோம்னா வந்து காரத்தன்மை. இந்த 2 பகுதிகள்லயும் இந்த முக்கியமான சத்துக்கள் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நல்ல அசிடிக் சாயில்ல வந்து அதிக அளவுல கிடைக்கும். ஸோ மீடியமா 5.5லிருந்து 6, 7 வரைக்கும் இருக்கும்போது, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் அதிக அளவுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாக காரத்தன்மை ஆக ஆக மண்ணு பிஹெச் வந்து அதிகமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணுட்டச்சத்துக்களோட அவைலபிலிட்டி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு குறைஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து நமக்கு விளக்குது. ஸோ நம்ம இந்த கார அமிலத்தன்மைய வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நமக்கு வந்து காம்ப்ளக்ஸ் உரங்களை சல்ஃபர் கலந்த காம்ப்ளக்ஸ் உரங்களை நம்ம வந்து அதிக அளவுல பயன்படுத்தும்போது, இந்த பிஹெச்ச வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவு ஆர்கானிக் கார்பன் நமக்கு மண்ணுல
அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வந்து இந்த பிஹெச்சை வந்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஊட்டச்சத்து மேலாண்மையோட கட்டமைப்பு. இதில எப்படி வந்து நம்ம இந்த ஊட்டச்சத்த வந்து நம்ம பராமரிச்சு எப்படி கட்டமைப்பு கொண்டு போலாம்னா, முதல்ல நம்ம செய்யக்கூடிய முறை வந்து நம்ம மண் பரிசோதனை செய்து, இந்த மண்ணுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன சத்துக்கள் கம்மியா இருக்கு, என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உடல் நலத்த எப்படி நம்ம வந்து பாதுகாத்து, பரிசோதனை பண்ணி பாதுகாக்கிறோமோ, அதே மாரி வருடத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக ஒரு மண் பரிசோதனை வந்து நம்ம வந்து மண்ண வந்து பரிசோதனை செஞ்சுட்டோம் அப்படின்னா, அதில வந்து என்னென்ன சத்துக்கள் நமக்கு வந்து கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு, நம்ம வைக்கக்கூடிய பயிருக்கு தகுந்த மாரி, தேவைக்கு தகுந்த மாரி வந்து நம்ம உரங்களை வந்து மண்ணுக்கு வந்து குடுக்கணும். ஸோ அந்த மண் பரிசோதனை பண்றதுலேருந்து மண்ணோட ஆரோக்கியத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மண்ணோட ஆரோக்கியம் நான் சொன்ன மாரி எந்த சத்து கம்மியா இருக்கு, எந்த சத்து அதிக அளவுல இருக்கு. அந்த சத்துக்களை வந்து அதுக்கு தேவைக்கு தகுந்த மாரி நம்ம உரங்களை குடுக்கணும். அந்த உரங்களை வந்து எப்படி குடுக்கணும்னா வந்து 4R அப்படின்னுவாங்க. சரியான ஊட்டச்சத்து, சரியான ஊட்டச்சத்து மூலம். அதாவது நம்ம குடுக்கக்கூடிய அந்த காம்ப்ளக்ஸ் ஃபெர்டிலைசரா அல்லது ஸ்ட்ரைட் ஃபெர்டிலைசரா அப்படிங்கிற அந்த சரியான ஊட்டச்சத்து மூலம், அதே வந்து சரியான நேரத்தில குடுக்கறது, சரியான முறையில குடுக்கறது. அதாவது இப்ப வந்து நுண்ணூட்டச்சத்துக்களை எல்லாம் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலியமாவோ, தெளிப்பு நீர் பாசனம் மூலியமா குடுத்தா அதிக அளவுல பயிர்கள் எடுத்துக்கும். நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாரி சரியான ஊட்டச்சத்துக்களை தேர்ந்தெடுத்து, சரியான நேரத்தில, சரியான விகிதத்தில, சரியான முறையில நம்ம வந்து குடுத்தோம்னா, அதிக அளவுல நம்ம வந்து மகசூல் எடுத்து, நம்மளோட பயிரோட உற்பத்தி திறனை வந்து நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பின் மூலம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த தொகுப்பை கண்டு களித்த அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் இந்த தொகுப்பை கண்ட அனைவருக்கும் கொரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.